ஆண்டவர் தந்தாரா இந்த வருஷம் முழுவதிலும். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஆமென் ஆமென். ஸ்தோத்திர பலி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடி, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, என்னில் அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா, என்னை அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஆமென். ஸ்தோத்திர பலி ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் கூட வைத்தீர் நன்றி ஐயா, சபை கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் என்னை பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஆமென். ஸ்தோத்திர பலி ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் என்னை அனலாக்கினீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஆமென். ஸ்தோத்திர பலி ஹல்லேலூயா. துதியும் கனமும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, எனக்காய் ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பும் தந்தீர் நன்றி ஆண்டவரே, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி ஆமென். ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, எனக்காய் ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் ஆமென், ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திர பலி
ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவருக்கே சதா மகிமை உண்டாகும்படிக்கு எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்பட்டு, ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்காய் நீர் ரத்தம் சிந்தினீரே, எனக்கு நீர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தையும் ஆண்டவரே அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எனக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே இந்த 2023 வருஷத்திலும் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதிலும் உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆமென். நம்முடைய கரங்களை உயர்த்தப்பட எல்லாருடைய கரங்களும் உயர்த்தி ஆண்டவரை துதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் கரங்களை உயர்த்துகிற வேளையில ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர் இந்த ஆராதனையை மகிமையா ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. 2023 வருஷத்திலும் ஆண்டவரே வார்த்தையில் உண்மையுள்ளவராய் நீர் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, நன்றி அப்பா, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை ஆமே, எல்ரோயி, 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆமென், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். சபையார் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாருடைய கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோமே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, பாடும்போதே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. யெகோவா ரப்பா, ஆமென், நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே.
செய்யுங்களேன். ஆண்டவர் அந்த ஆராதனையிலே பிரியப்படுவார். ஆமென். ஆராதனை பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். குமாரனாகிய தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். திரியேக தேவனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஓயாமல் துதித்து ஆராதிக்கப்படும் எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஒரு விடுதலையோடு ஆண்டவரே, சுகம் தந்தவரே, எங்களை கண்ட தெய்வமே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினவரே, இம்மானுவேலரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஐயா. எல்லாவற்றை நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் எங்களில் மகிமைப்படுவீராக, நீர் எங்களில் மகிமைப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது நாம ஒரு சில ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போவதற்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்கு நம்மை நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களை ஆவியானவரோடு இசைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபத்திலே அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த புதிய வருஷம் அடியெடுத்து வைக்க போகிற புதிய வருஷத்துல ஆமேன், ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம அடியெடுத்து வைக்க போடும்படியாக நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க. ஆமேன். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த 2023 வருஷத்திலும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்தினாரே, குறைவின்றி நடத்தினாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நேரம் வரைக்கும் நம்ம ஆண்டவரை துதித்தோம். ஒரு விஷயம் நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் முதல் ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நீர் எங்களை வழி நடத்தினீரே, போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை துணையா இருந்து ஆண்டவரை ஆறுதல் படுத்தி ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரா இருந்து நீர் எங்களை வழிநடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உழைப்பதற்கு பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. சம்பாதிப்பதற்கு ஆண்டவரே பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேலைக்கு செல்லுகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், ஒர்க் பண்ற எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு இந்த வருஷம் முழுவதும் நாம் சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தவர், சரீரத்தில் பலனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதை நீ சம்பாதித்தேன் என்று சொல்லாதபடிக்கு நான் உனக்கு பலனை கொடுத்தேன் என்று சொல்வாயாக என்று சொல்லி ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உழைப்பதற்கு நீர் பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகபலத்தோடு ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதற்கு, தேவைகளை சந்திப்பதற்கு, வேலை செய்ய வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை விசாரிப்பதற்கு எங்கள் கரங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியில் சுகத்தை கொடுத்தீரே, வியாதியில் சுகத்தை கொடுத்தீரே, வியாதியில் விடுதலையை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாகன பிரயாணத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீரே, நாசம் மோசங்களுக்கு விலக்கி நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமே, நீங்கள் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்திலே வைத்து நம்மை விசாரித்தாரே, நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினாரே, ஹல்லேலூயா. இதை கர்த்தரே செய்தார், ஆமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தரே அதை செய்தார், ஆமேன். கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆமேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் கவர்மெண்டை கொடுத்து தேவைகளை சந்திக்கும்படி அதிகாரிகளுக்கு ஆலோசனையை கொடுத்து, ஆமேன், ஸ்தோத்திரம், அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம், உம்முடைய கண்கள் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த முடிவு மட்டும் எங்கள் மீது வைக்கப்பட்டிருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கண்ணோக்கமா இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கண்ணோக்கமா இருந்தபடியினால் நன்றி, எங்கள் குடும்பத்தோடு இருந்தபடியினால் நன்றி. நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலோ ஏதோ ஒரு மூலையில இருந்தாலும் எல்லா இடத்திலும் எல்லாம் கிடைப்பதற்கு நீர் உதவி செய்தீரே இந்த தேசத்திலே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் விசாரிக்கிற இந்த தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை துதியுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஆண்டவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய மாதி தகப்பன் ஆதாமின் மூலமாய் வந்த நாம், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே நடந்த எல்லா பாவ சாப கிரியைகளில் இருந்து நம்மை விடுவித்த ஆண்டவர், ஸ்தோத்திரம், அவரோடு கூட உட்கார பண்ணும்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் எங்களுக்கு இறங்கி நீரே ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதில் நீர் எங்களை நடத்தி நீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. ஆமென். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், நல்லா ஜெபிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற இந்த விண்ணப்பங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அவருக்கு ஏறெடுக்கிற இந்த நன்றி ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரியமாய் நோக்கி பார்த்து அவர் இதை அங்கீகரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும் உண்மையுள்ள தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துல, இந்த இங்கிலாந்து தேசத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லுகிறது தேங்க்யூ, தேங்க்யூ என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாள் ராத்திரியில நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை பேருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க, எத்தனை பேருக்கு தேங்க்யூன்ற வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம அதை எத்தனை முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒரு விசையாய், ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் எல்லா நேரத்திலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் எப்போது நன்றியுள்ள இருதயம் உடையவர்களாய், ஆண்டவரை வரப்போகிற வருஷத்தில், அடியெடுத்து வைக்க போகிற வருஷத்தில், ஆண்டவரே அந்த புதிய வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்த, நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற உணவுக்காக ஸ்தோத்திரம், தண்ணீருக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நாங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம், வேலை ஸ்தலத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிற அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே, எங்களோடு கூட ஒர்க் பண்ணுகிற கொலீக்ஸுக்காக ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம கடந்து செல்லும் போது கர்த்தர் தடைகளை உடைத்து அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுவார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் அவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற ஆண்டவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி,
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? நம்ம வசிக்கிற இந்த தேசம், கர்த்தர் நம்ம இந்த தேசத்துல வைத்து நம்மை விசாரித்து வருகிறாரே, எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் நடத்தி வருகிறாரே. ஒரு விசை ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ரட்சிக்கப்படாத இந்த தேசத்து மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. இயேசுவை ஆராதிக்காதவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை மறுதலித்தவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்காக நாம ஜெபம் பண்ணலாமா அந்த நேரத்தில்? ஆமென். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம்ம ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை அதை அறிந்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பீராக. ஆமென் ஆமென். அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளியில் இருக்க நம்மை அழைத்த தேவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கிலாந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். வேல்ஸ் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நார்தன் அயர்லாந்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த தேசம் முழுவதிலும் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்று இந்த வருகிற வருஷத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஹalleluya hallelujah hallelujah. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளை, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை நாங்கள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசின் கரத்தை ஆண்டவரே இந்த எல்லை விட்டு அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பப்புகளில் நிற்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிளப்புகளில் நிற்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஜனங்கள் கூடிக்கொண்டு நிற்கிறார்களோ எல்லா இடத்திலும் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக, கர்த்தர் அவரை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஜனங்கள் போக்கும் வரத்துமாய் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி இருக்கிறீர், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா ஸ்தாபன தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தேவைகளை ஆண்டவரே சந்திக்கிற ஆண்டவர் கர்த்தர் இந்த காரியத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு விசேஷ ஆலோசனையை கொடுப்பீராக. ஆண்டவரே ஆமென். ஆலயங்கள் திறக்கப்பட்டு அதை நடத்துவதற்குண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த தேசத்தின் மீது இறங்கட்டும். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து புறப்பட்ட மிஷனரிகள் தானே ஆண்டவரே, அவர்களின் இரத்த சாட்சியாய் மரித்த அந்த இரத்தம் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க அவர்கள் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya hallelujah. இந்த 2024 வருஷத்துல இங்கிலாந்து தேசத்தில் நடக்க போகிற அந்த விட்ச் கிராஃப்ட் மாநாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விட்ச் கிராஃப்ட் மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்க போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். பில்லி சூனியம் பண்ணுகிற எல்லா விதமான மாந்திரீக கட்டுகளை செய்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் இந்த இடத்திற்கு கடந்து வர போகிறார்கள். இது 2020 வருஷத்தில் நடக்கவிருந்த ஒரு கான்ஃபரன்ஸை கர்த்தர் தடுத்து போட்டார். வருகிற வருஷத்திலும் கர்த்தர் இது நடக்க கூடாதபடிக்கு கர்த்தர் தடுக்கும்படிக்கு நம்ம
ஜெபம் பண்ணலாம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தப்படட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது நமக்கான ஜெப குறிப்பு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக உண்டா இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசினுடைய அந்தகார கிரியைகள் அழிந்து போகும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கான்ஃபரன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே அது தடை பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அதை அரேஞ்ச் பண்ணுகிறதான அந்த கான்ஃபரன்ஸை செய்கிற ஆண்டவரே எல்லா மனிதர்களுக்குள்ள கர்த்தர் வாதையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாதையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குழப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை எப்படியாக தடை செய்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அப்பா ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்கணும். ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். எல்லா 5 கண்டங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே 5 கண்டங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. 5 கண்டங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல 2024 வருஷத்துல உடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த வருஷத்துல ஆண்டவரே ஜனங்கள் அதிகமாக ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அவர்கள் இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி எங்கும் பரவட்டும். ஆண்டவரே உடைய நற்செய்தி எங்கும் பரவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே உங்களுக்கு நன்றி. வானத்தை எங்களையும் பூமியையும் அண்ட சராசங்களையும் வார்த்தையினாலே உண்டாக்கின ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம். ரிகபாலா ராதா லோரோதோ ஹோமாமாபா ஷாலா ராதா ரேகாலா பாபா தலபா கபாலா ராதா லோரோரி ரிகேலோரி செலோரோதோ மாமா தாலா ராதா கமாலா ரிகபாலா ராதா கபா சாலா தைகாலா கேமபாதா காலா ராகா லோரி கிசி விசோகோ மாமா தாலா ராதா லபபா கலபா ராதா. ராஜாவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜாவே உங்களை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உங்களுடைய தகப்பனே உங்களை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை மகிமைப்படு. இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் உயிருள்ள தேவனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் இயேசுவே நீங்க உயிரோடு இருக்கிறபடியால் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரிகபாலாரா ரெகோலோரோதோலோரோதோலோரதலா பாபா ரிசலா பாபா தலபா. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே வந்திருக்கிறபடியால் தேவ மகிமை இந்த இடத்திலே வந்திருக்கிறபடியால் இயேசு உலாவி கொண்டிருக்கிறபடியால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரஹபா பாபா தலபா லபா ரிகமா பாபா தலா ரேசோலோ ரிகாலா பரதந்தலா மாமா சிக்கவா சிக்கேலோ ரிகேலோ ரிகோலோரி ரிகேலோ ரிதாலா பாலமா பாபா தா ரிமா பாபா தலா பரகபா. உச்சாமா உச்சாமா துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஓ துதிகளோடு துதிகளோடு இந்த 2024 ஆண்டு வருஷத்திலே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ரிமா பாபா தலா பரபா. ராஜாவே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹேப்பி நியூ இயர். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நாங்கள் கரங்களை அப்படியே கடந்து சென்று ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க தேவனுடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த வருஷத்தை நாங்கள் தொடர்கிறது. ஆமென்.
எத்தனையோ தடைகள் வந்தது, ஆனாலும் கர்த்தராகிய தேவன் எங்களை ஒரு குடும்பமாய் ஒரு சேனையாய் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சபை பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இந்த வருஷத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனம். இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு, இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அறுவடையின் ஆண்டு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க இந்த ஆண்டு. ஆமாம், விசுவாசிக்கிறீங்களா? அறுவடையின் ஆண்டு. ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்துல நாங்கள் போன வருடம் 2023 வருஷத்துல என்ன பிரயாசப்பட்டு விதைச்சோமோ இந்த 24வது வருஷத்துல அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதே போல் இந்த 2024வது வருஷம் நாங்கள் என்ன தேவனுடைய சமூகத்திலே இருந்து விதைக்கிறோமோ ஆண்டவர் அறுவடை செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவார். அவர் உயிருள்ள தேவன். ஆமென். அவர் பாருங்க இவ்வளவு அழகான மோசே, யோசுவா 1:5 சொல்ற, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். சங்கீதம் 126:1 துவங்கி சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் தியானித்து அப்படி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஒரு ஆள் எடுத்து சீக்கிரமாய் வாசிங்க. சங்கீதம் 126:1 இருந்து வாசிங்க. சோஸ்திரம் 3 பேர் சேர்ந்து வாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனிலே அடிமையா இருந்தார்கள். எங்களுடைய தேசத்தை விட்டு வந்துட்டோமே, சியோனை விட்டு வந்துட்டோமே, எருசலேமை விட்டு வந்துட்டோமே, இஸ்ரேலை விட்டு வந்துட்டோமே என்று சொல்லி அவ்வளவாய் அடிமையில இருந்தார்கள். வேதனைப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். ஆனால் ஒரு யுத்தம் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையும் மீண்டுமாய் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பாருங்க எப்படி இணைக்கிறார்கள் சொன்னால், ஒரு சொற்பனம் போல், ஒரு கனவு போல் இது எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? யோசிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு சொற்பனம் காண்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்யும் பொழுது நீங்க நினைக்கலாம், என்ன நான் சொற்பனம் காண்றேன், இது உண்மையா, நிசமாயா அல்லது பொய்யா? உண்மையாய் நீங்கள் சொற்பனம் காண்கிறது போல. ஹல்லேலூயா. எனக்கு யுவல்சன் வந்த ஞாபகம் வருது. யுவல்சன் நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், எனக்கு தெரியல. நீங்க சில வேளையே இல்லை, நீங்க இந்த தேசங்கள்ல பெரிய ஒரு கம்பெனி வச்சு அநேகரை வேலைக்கு வச்சு வழி நடத்துறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசித்த உங்களோட வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அநேகருக்கு நீங்கள் வேலை, அநேகர் உங்களுடைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஐடியாக இருக்கிறீங்க, அநேக ஐடிஎல் உங்களோட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, ஏன்னா நான் கனவா நினைவா, பாச சொன்னது சரியா? ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பார்க்குறார்கள். பாருங்க, ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள், இப்பொழுது தேசத்திலே வந்துட்டார்கள். வந்து சொல்கிறார்கள், என்ன நடந்தது? இது நிஜமா அல்லது சொற்பனம் காண்றோமா? அதே போல உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பெரிய காரியங்கள் எங்களாலே முடியாது, ஆனால் தேவனாலே கூடும். லூக்கா 1:37 சொல்ற, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போம் என்று சொல்லி, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு, பாருங்க, நம்முடைய வாய் நகைப்பு, நம்முடைய நா ஆனந்த சத்தம். வாய் பாருங்க, நான் இல்லாட்டியும் என்ன செய்யலாம்? நகைக்கலாம், சிரிக்கலாம். சிரிக்க மாட்டீங்களா? நீங்க கொஞ்சம் புது வருஷத்துல கொஞ்சம் சிரியுங்க. ஹல்லேலூயா. நீங்க டென்ஷன் ஆயிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சிரிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா மற்றவங்க குழம்பிடுவாங்க. அதுக்காக நாங்கள் பல்ல காட்டி சிரிச்சு கொண்டே போக வேண்டி.
சாரால் வந்து பாருங்க 90 வயதுல சிரிச்சால் என்னதுன்னா, ஆண்டவர் எனக்கு கற்பத்தில் முடியாதுன்னு சொல்ல காரியத்தை கர்த்தர் முடிய செய்கிற தேவன். அல்லேலூயா. என்னாலே கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கலாம், ஆனால் தேவனாலே கூடும், எல்லாம் கூடும். நம்முடைய இயேசுவால் எல்லாம் கூடும். கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உயிருள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். பாருங்க. அப்ப பாருங்க, நாங்கள் வாய் வச்சிருந்தா என்ன செய்யலாம்? வாயை திறந்து சிரிக்கலாம். ஆனால் நாங்கள் நன்றி செலுத்த வேணும்னா என்ன வேணும்? நாவு வேணும். நாவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியும். எத்தனையோ பேர் பாருங்க பேச இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை. வாயை திறந்து ஆன்னு சொல்வார்கள், சத்தம் வராது. எனக்கு உங்களுக்கு கர்த்தர் நல்ல நாவை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நாவை கர்த்தரை துதிக்கும்படியாக, ஹல்லேலூயா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த 2024 வருஷத்தில் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாய் சொல்லட்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையா நானும் நீங்களும் பேச வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை பலவீனப்படுத்தி போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் கொடுத்த நாவினாலே கர்த்தரை துதிக்க வேண்டும், அதே நேரத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம், அதைத்தான் நாங்கள் செய்த, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்க. நேரம் போறபடியா சீக்கிரமாய் கடந்து போறோம். பாருங்க, நாவுகள் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இந்த யூதர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் சிரிச்சு சந்தோஷமாயிருந்து நாங்கள் கர்த்தரை நாவினாலே துதித்து நீங்கள் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணும் போது மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருபோதும் துக்க முகமாய் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார் நிச்சயமாய். ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டு. ஆனால் அது தாமதமாய் சிலவள வரும். ஆனால் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். பாருங்க, இந்த யூத ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாங்க புறஜாதியார்? கர்த்தர் சொல்லி முடியுங்க. என்ன சொல்றார்கள்? யார் சொல்றார்கள்? புறஜாதியார் சொல்லுகிறார்கள். தேவ ஜனத்தை பார்த்து புறஜாதியார் சொல்லுகிற காலத்திலே நாங்கள் வாழுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 2024 வருஷம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வந்து சொல்லுவார்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. புறஜாதிகளே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லும் போது நாங்கள் எப்படியா இருக்கணும்? அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தமாய் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார், இதன் நிமித்தமாய் நாங்கள் என்ன செய்தோம்? சாம் 26. சீக்கிரமா எடுத்து வைக்கோங்க. ஹல்லேலூயா. we are filled with joy. முதலாவது புறஜாதிகர் என்ன சொல்றார்கள்? புறஜாதிகள் என்ன செய்து கொண்டார்கள்? பேசுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும் பெரிய காரியங்கள் செய்தாரா இல்லையா? இந்த 23வது வருஷத்துல பெரிய காரியங்கள் செய்தார். என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யல, அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். விசேஷமாய் அநேகருக்கு போய் ஆலோசனை சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானம் விடுங்கன்னு சொல்லி அநேகருக்கு நான் போய் என்னுடைய சாட்சிகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாய் நற்செய்தியாக சொல்லியிருக்கிறேன். என்ன ஆச்சரியம், என்னுடைய 3 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் ஆச்சரியமான வழிகளை உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மற்ற புறஜாதிகள் இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதி வச்சிடுங்க, குறிச்சு வச்சுங்க. அநேகர் வந்து சொல்லுவார்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி.
ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்க. நான் லண்டன் தேசத்துக்கு போய் என்னுடைய தேவைக்காக நான் போயிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அங்கே போய் கிட்டத்தட்ட 1 மணி, இரவு 1 மணி நாங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சில காரியங்களை பேசி போட்டு, ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பம் உண்டு, தேவனை அறியாத குடும்பம் லண்டன் தேசத்தில், லண்டன் பட்டணத்தில் 1 மணி ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறேன். என்னை மனைவியையும் கூட்டிக் கொண்டு போகிறேன். நாங்கள் யோசிச்சு கொண்டு போய் ஏன் இந்த நேரத்தில் போகணும். போய் அந்த இடத்துல போனால் அவங்க அந்த அம்மாவுக்கு நெஞ்சு சுவாசிக்க முடியலை. அவங்க சொல்கிறாங்க, ஒருக்கா 2 சேர்ச்சி போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லினால், மகனே உன்னை கையை வச்சு எனக்காக ஜெபி, எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட மனைவி சாட்சியாக இருக்க, நானும் விஜயாமனும் மனைவி சாட்சியா 2 மணிக்கு கரங்களை வச்சு ஜெபித்தேன். கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். இரவு 2 மணிக்கு. ஹல்லேலூயா. புறஜாதிகள் மகிமைப்படுவார்கள். ஹல்லேலூயா. புறஜாதிகள் மூலமாய் நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் அப்படியான காரியங்களை செய்வார். மகிழ்ந்திருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்திருக்கா. இதன் நிமித்தமாய் நாங்கள் என்ன செய்வோம்? மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. துக்கம் வந்து பாருங்க, எங்களுடைய ஆவிகளை என்ன செய்யும்? உடைத்து போடும், முறித்து போடும். துக்கப்படாதிருங்க. பக்கத்துல ஆக்களை கரங்களை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் துக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. துக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க தேவன் உங்களோடு கூட? கரங்களை வச்சு சொல்லலாமா, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஜீசஸ் இஸ் வித் மீ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதன் நிமித்தமா நாங்க என்ன செய்வோம்? ஜோய், ஜோய், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மகிழ்ந்ததே அதான் நாங்கள் ஜோவேல் தீர்க்கதரிசியில 2 வாசிக்கிறோம். தேசமே மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் 2024 வருஷம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய இது அறுவடையின் ஆண்டு, அறுவடையின் ஆண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி அடுத்த வசனத்தை வாசிப்போம், சீக்கிரமாய் வாசிங்க. இது கர்த்தாவே தெக்கத்து வெள்ளங்களை திருப்புறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அவர்கள் பாருங்க, அங்கே ஜனங்கள் வந்துட்டார்கள், இப்பொழுது இஸ்ரவேலில் இருக்கிறார்கள். இன்னும் சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். என்ன சொல்றார்கள்? தெக்கத்து வெள்ளங்களை போல திருப்புறது போல எங்களுடைய சிறையிருப்பு, எங்களுக்கு தேவையான காரியங்களை தேவனை நீர் என்ன சந்தியுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள், மண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம். ஒருவேளை பழைய வருஷத்தில் 1 மணி தியாலம் ஜெபித்தோம். இந்த வருஷத்தில் குறைஞ்சது 2 மணி தியாலம், 2 hours, 1 மணி தியாலம் தேவனுடைய சமூகத்தில் பைபிள் ரீட் பண்ண இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன கிருபை செய்யுங்க. 2 ஹல்லேலூயா. நான் ஒரு தீர்மானம் பண்ண என்னன்னு சொல்லி சொன்னால், நான் பைபிள் ரீட் பண்ணும்போது இன்னொரு பக்கத்தில் ஃபோன் இருக்கும், ஃபோனை வச்சு ரீட் பண்ணுறேன். பைபிள் தியானிக்கும் போது ஃபோன் இருக்கும். சில வேளை அந்த நேரத்தில் தான் யாரோடையும் பேச வேணும், சுகம் விசாரிக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு 10 டெலிஃபோன் வரும், அதுக்கு ஆன்சர் பண்ண வேணும். பைபிள் தியானம் பண்ணும்போது ஃபோனை கொண்டு ஒரு ரூமில் போடுங்க, பேசாமல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது பேசக்கூடாது ஃபோன். நானும் கர்த்தரோடு நானும் நீங்களும் உறவாட வேணும். ஹல்லேலூயா. ஆனபடி அநேக நேரங்கள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து தியானம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வெள்ளத்து பாருங்க, என்னது வெள்ளத்தை திருப்புறது போல இருக்கு, திருப்புவார் கர்த்தர். தெக்கத்து வெள்ளத்தை திருப்புறது போல ஒரு நொடி பொழுது அவரை காணும் திருப்புறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்துல ஜெபிச்சு, ஆண்டவரை இன்னும் கிடைக்கலையே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து ஒருபோதும் நாங்கள் முறுமுறுக்க கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் ஒவ்வொரு தேவைக்காக, ஆண்டவரே எனக்கு தண்ணி இல்லையே, உணவு இல்லை, அது இல்லையே முறுமுறுக்கப்படாது. எப்பொழுது நாங்கள் அவர்களை அன்பு கூர்ந்து அந்த ஏற்ற வேளை வரும் வரும் காத்து கொண்டிருக்க வேணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அறுவடையின் ஆண்டு, இந்த வருஷம் அறுவடையின் ஆண்டு. அடுத்த வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நாங்கள் கம்பீரத்தோடு அறுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ண வேண்டும்? ஆமா, கரெக்ட். கண்ணீரோடு விதைக்க வேண்டும். நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு வயல் இருக்க, நிலம் இருக்கிறது, நிலத்தில் போய் நாங்கள் விதைக்காமல் இருந்து அறுவடை செய்ய முடியாது. விதைத்தா தான் அறுவடை. ஹல்லேலூயா. விதைத்தா தான் தேவனுடைய பிள்ளைகளை அறுவடை. பாருங்க,
அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் வரும் பொழுது அவர்கள் கொஞ்சம் தானியத்தோடு வருகிறார்கள். ஒருவேளை அந்த தானியத்தை அவர்கள் அந்த தானியத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல 2 நாள் அதோடு அவர்களுக்கு அது தானியம் சிலவழிந்துவிடும். புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வரதை கொஞ்சம் சாப்பிட்ட மட்டும்தான் புரிஞ்சிடும். பாருங்க என்னென்னு சொன்னால் அது முடிஞ்சிடும். ஆனால் அதை நாங்கள் விதைக்கும் போது அது அநேக நாட்களுக்கு எங்களுக்கு மாத்திரமில்லை அநேக ஜனங்களுக்கும் அது பயன்படும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவனுடைய பிள்ளைகளை விதையுங்க, கண்ணீரோடு விதையுங்க, கம்பீரத்தோடு அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். போன வருஷத்தில் எத்தனை பேர் நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்களோ அவை ஒவ்வொன்றையும் இந்த வருஷம் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். என் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய. எங்களுடைய விதைகள் விதைக்க நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஒளித்து வச்சிருக்கப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்திருப்பார். கர்த்தருக்காக இது என்னென்ன செய்ய வேணும்? அவருடைய வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே அவருக்காக இது என்னென்ன செய்ய வேணும்? அவருக்காக பாடுகிற தாளண்டா கர்த்தரை துதித்து பாட வேண்டும். பாருங்க, சுவிசேஷம் சொல்வது நட்ச எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இதுக்குள்ள இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கு, கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அநேகருக்கு நாங்கள் இன்னும் வார்த்தையை விதைக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் இருந்து கண்ணீரோடு எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, காரணம் இயேசு உங்களுக்கு தெரியுமா? அவர் கண்ணீர் விட்ட தேவன். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, அங்கே யோவான் சுவிசேஷத்தில் வாக்கம் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி, எனக்காக உங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆமேன். நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள் சாதாரணமாக இருக்கப்பட இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேசங்களை கர்த்தர் அசைப்பார். எழுப்புதல் வரும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுவார். சிறு பிள்ளைகள் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஜெபிக்க 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 தேசத்தில் ஒரு அசைவு உண்டு வரும். அல்லேலூயா. நானும் நீங்களும் தான் அந்த தேசத்துக்கு உத்தரவாதம். ஆனபடி நாங்கள் உங்களுக்கு தந்த ஒரு வேத வசனமாக இருக்கலாம். வேத வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு விதைக்க வேணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம், நான் இதை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இருக்காத பண்ணம். ஒரு வேதத்தில் ஒரு வெளிச்சம் வந்துட்டு இந்த ஒரு வெளிப்பாடு வந்தோடனே 4 பேருக்கு சொல்ல வேணும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். தேவ எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? தேவ வசனம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும். தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீரோடு விதைக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்க வேண்டும். பாருங்க, அடுத்த வசனத்தை நாங்கள் பாய்த்து முடிக்க போறோம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவார். ஹல்லேலூயா. கம்பீரத்தோடு திரும்பி வருவார். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தபடியே எனக்கு தெரியும். எங்கள் அப்பா எல்லாம் போய் நெல்லை கொண்டு அப்படியே விதைச்சு போட்டுவார். விதைச்சு போட்டு எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள், வயலில் போய் அநேக காரியங்கள், பாம்பு வரும், பூச்சி வரும், எல்லாம் வரும். மதுரைக்குள்ள போக வேணும், அந்த வயலை காக்க வேணும். ஒரு பாருங்க, உதாரணமாச்சும் ஒரு மூடை போய் நெல்லை என்ன செய்வார்கள்? விதைப்பார்கள், தானியத்தை விதைப்பார்கள். ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு, அதற்குரிய காலம் முடிந்த அப்புறம் 4 மாதங்கள் 5 மாதங்கள் முடிஞ்ச அப்புறம் 15 மூட்டை 16 மூட்டை 20 மூட்டைன்னு சொல்லி அப்படியே சுமந்து கொண்டு சந்தோஷமாய் வருவார். அப்பா அந்த முகத்தில் பார்ப்பேன் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. சபைக்காக, சபை பிள்ளைகளுக்காக கர்த்தர் கம்பீரமாய் அறுக்கும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்க, சுமந்து கொண்டு கம்பீரமாய் நடந்து வருவோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். என் ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அறுவடையின் ஆண்டு. புதிய ஆத்துமாக்களை எங்களுடைய சபையிலே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். எப்பொழுது நானும் நீங்களும் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வருகிற போகிற எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் என்ன சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல வேணும். எனக்காக ஜீவனை கொடுத்தார்னு சொல்ல வேணும். எனக்காக ரத்தம் சிந்தினார், மீண்டுமாய் வரப்போறார். அவரை போல் ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. அவர் எங்களிடமிருந்து பணத்தை கேட்க இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா.
என்னத்தை கேட்குறா? பொண்ணை கொண்டு வெளியே கொண்டு வான்னு கேட்குறாளா? இல்லை இல்லை, ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு வா. ஹல்லேலூயா. நான் உன்னை ரட்சித்தேன். அதே போல் ஆண்டவர் எங்களுக்கு தந்த பொறுப்பு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. இந்த வருஷத்தில் விசுவாசிப்போம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சபைக்கும் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாதம் அறுவடையின் ஆண்டு. நீங்கள் அறுவடை செய்வீங்கள். ஆத்துமாக்களை மாத்திரமல்ல, போன வருஷத்தில் ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், பணத்து என்னவா வீட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு புதிய வீடு என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஜெபிச்சிருப்பீங்கள். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமாய் வீடு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, ஒரு பிள்ளைக்காக, ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது அறுவடையின் வருஷம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க கர்த்தர் அப்படி செய்வார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. போதாது, இன்னும் ஒரு விஷயம். இவ்வளவு தான் ஹல்லேலூயா சொல்ல நியூ இயர்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, 100 வயதில் அவர் ஒரு ஈசாக்கை கொடுக்க முடியும் என்று சொல்லி சொன்னார். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஒரு அன்னாளுடைய கற்பத்தை திறந்த அதே ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஊழியத்தில் உயர்த்துவார். ஊழியத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை என் இயேசு செய்வார். அவர் மாறாத தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. உங்களை சுகபலத்தோடு வைத்திருப்பார். சங்கீதம் 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. இந்த வருஷத்தில் சுகபலமாய் வைத்திருப்பார். பக்கத்தில் உள்ள கரகத்தை கூட சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. கரங்களை கூட உச்சாமா சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க பைபிளா, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வருஷத்தில். ஆமேன், ஆமேன். ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை மீண்டுமா எங்களுடைய சபை ஆராதனைகளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். இதன் நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். முதலாவது சங்கீதம் 26 126:1 வசனத்தில் ஆரம்பிக்க, நாங்கள் சொற்பனமும் காண்கிறது போல இருந்தோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். என் இயேசு செய்வார். ஆமேன். அப்படியே ஆகட்டும். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் செய்வார். கண்ணீர் எனக்கு உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்கள் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். எங்களுடைய விதைகள் கண்ணீரோடு நானும் நீங்களும் விதைக்க வேண்டும். கம்பீரத்தோடு அறுக்க வேண்டும் என்று சொல்லினார். கண்ணீரோடு நாங்கள் விதைக்க வேண்டும். விதைக்கிற ஒவ்வொரு விதையும் முளைப்பிக்கும். காரணம், அவர் தண்ணீரை வர வைக்கிற தேவன், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற இயேசு, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு, இயேசு ராஜா. அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீங்க. இந்த வசனத்தை குறித்து வச்சு ஜெபியுங்க. வாக்கு தத்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே பொறுப்படுங்க ராஜா.
அநேக பிள்ளைகள் ஆண்டவரே போன வருடங்களிலே கண்ணீரோடு விதைத்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவரே அறுவடையின் ஆண்டாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த வருஷத்தில் யார் யார் கண்ணீரோடு விதைக்கிறார்களோ இந்த வருஷத்திலும் நீங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் கம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம். புறஜாதிகள் ஆண்டவரே பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார், அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் இயேசுவே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களும் முன்பதாக குடும்பமாய் வாருங்க. நாங்கள் ஊழியக்காரர் எல்லாரும் தலையில் கை வச்சு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு பிறகு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அப்படியே ஒவ்வொருவரும் முன்னாடி வாங்க, குடும்பமாய் வாங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, பெருமாவியானவரே, ஆவியானவரே, பெருமாற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும்,
பண்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணி ஜீவநதி ஊற்று தண்ணி ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு உன் கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர் அவருன் துணையும் கேடகமானவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் குப்பையிலிருந்து உயர்த்திடுவார் புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் குப்பையிலிருந்து உயர்த்திடுவார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு உன் கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர் அவரும் துணையும் கேடகமானவர் இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி
என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என் விண்ணங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தவும் நீரே. ஆதியும் நீரே அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தவும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கால சத்தம் வானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வாதில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தொனித்திடுவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே
சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சித்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். இயேசுவே உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். இயேசுவே உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.
இந்த காதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் அவர் பலனே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சித்தார் நான் நாடி பாடுவே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆண்டவருடைய சமுத்திரம் எத்தனை பேர் தேவனுடைய சமுத்திரம் ஆடி பாடுறதுக்கு ஒரு ஆள் மாத்திரமே கை உயருது. நான் கேட்டது புரியலையா அவங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தா என்ன செய்வோம்? சங்கீதம் பாடுவோம். சங்கீதம் பாடும்போது ஆட்டம் வரும். ஆமே. அப்படியே சமுத்திரம் கொஞ்ச நேரம் நாங்கள் ஆடி பாடி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஒரு சாங் பாட போகிறோம். குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். எல்லாரும் குதூகலமாக இதை நம்ம பாட போகிறோம். ஓகேவா? குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி கண்டார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே. எத்தனை பேர் ரெடியா இருக்குங்க தேவனுடைய சமூகத்துல நாங்க ஆடி பாடுறதுக்கு? நாங்க வேறோட ஆடுவோம் தேவனுடைய சமூகத்தில். ஆமென். போலீஸ் வந்து முன்னாடி வாங்க தயவு செய்து. பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு இருமையால் மீட்பு
பரிசுத்த ஆவியினார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார் புதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தே புதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தே பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே நண்பரின் பாதத்தில் ஆனந்தமே நண்பரின் பாதத்தில் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் வாழவைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவராம் இயேசு வாழவைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் இயேசுவிங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசுவிங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே நீங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கற்க நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கற்க நீங்க தானே இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க இருக்கையில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை போராடத்தை அழியாது மகனே கொல்லாது நேரிடாது மகனே வாதை உங்கள் போராடத்தை அழியாது மகனே கொல்லாது நேரிடாது மகனே லலலா 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 உன்னதமான கட்டளையை உறவிடமாக்கிக் கொண்டார் உன்னதமான கட்டளையை உறவிடமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார் வாதை உந்தன் கூடாரத்தை அணையாது மகனே
இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் நம் இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் தானான தனனா தானானா தானான தனனா தானானா ஓய் தானான தனனா தானானா தானான தனனா தானானா இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார் கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளாய் சேர்ந்து ஆண்டவரை நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்பா. பழைய வருடத்திலும் இந்த சமூகத்தில் இருந்தோம், புதிய வருடத்திலும் இருந்து இதோட சமூகத்தில் இருந்து ஆண்டவரை இதோட வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தரை துதித்து பாடவும் தேவ பிரசன்னத்திலே நிறையத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினீங்களே. இயேசு ராஜா இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தில் அழைத்தபடியால் நன்றி. நம் இடம் முழுக்க நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறபடியாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல விவகாரங்களை கொண்டு போவார். ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அந்யோன்யம் ஒரு 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி